நான் இப்ப சிற்பத்திலான ஒரு ஜிராஃபியோட நான் இருக்கிறேன். நீங்க மற்ற மிருகங்களை பாத்தீங்கன்னா, தரையில இருக்கிற புல்ல அல்லது இலைத்தலைகளை தின்னும். ஆனா, இந்த ஜிராஃபி மட்டும் மேல மரத்து மேல இருக்கிற இலைகளை சாப்பிடும் பாருங்க. ஆமாங்க. நம்ம இன்னைக்கு கீழானத இருக்கிறத பாக்குறோமா, மேலானத பாக்குறோமா? பவுல் கொலோசைய திருச்சபைக்கு சொல்லும்போது, முதல் வசனத்துல சொல்றாரு, மேலானவைகளை தேடுங்கள் அப்படிங்கிறார். அடுத்த வசனத்துல சொல்றாரு, மேலானவைகளை நாடுங்கள் அப்படிங்கிறாரு. ஆமாங்க, நம்ம இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம், நன்மை, பொருளாதாரம், பணம், சுகம் இதை மட்டும் தேடுறோமா, அல்லது ஆவிக்குரிய நன்மைகள், கிருபைகள், ஜெப ஆவி, வேத வாசிப்பு, பரிசுத்தம், உண்மை, நீதி இதை நம்ம தேடுறோமா? இன்னைக்கு நம்ம உலகத்திற்கானவைகளை தேடுறோமா, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை தேடுறோமா? இந்த ஜிராஃபி மாதிரி நீங்க உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை தேடுங்களேன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்கிறார். ஆமாங்க, நீங்க மேலானவைகளை தேடுங்க, மேலானவைகளை நாடுங்க, தேவ பிரசனத்துக்குள்ள இருங்க. நீங்க நினைக்கிறத விட, எதிர்பார்க்கிறத விட அதிகமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன்னா அவர் கேட்கிறத விட அதிகமா கொடுக்கிறார், உங்களுக்கும் கொடுப்பார். God bless you.